புதிய எனர்ஜி வந்துடும். உங்க வயசுல என்ஜாயும் பண்ணலாம், நல்லா படிச்சு சாதிச்சு மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் மாறலாம். அப்படி எடுத்துக்காட்டா மாறி இருக்கக்கூடிய உங்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். மாணவர்களை சந்திக்கிற ஒவ்வொரு முறையும் கல்வியோட முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். கொரோனா டைம்ல நம்ம ஆட்சிக்கு வந்தப்பவும் அந்த பெருந்தொற்றால குழந்தைகளுடைய கல்வி பாதிக்கப்படக்கூடாதுன்னு இல்லம் தேடி கல்வி போன்ற முன்னெடுப்புகளை எடுத்து கல்வி வழங்கணும். நாங்கள் உங்க மேல வச்ச நம்பிக்கைக்கு பலன்தான் உங்களுடைய சாதனைகள். அதனாலதான் பள்ளி கல்வி வரலாற்றில் இது ஸ்பெஷலான விழான்னு சொல்றோம். வேற எந்த ஸ்டேட்லையும் தங்களுடைய மாணவர்களுக்கு இப்படிப்பட்ட பாராட்டு விழாக்களை நடத்துறாங்களா? எனக்கு தெரிஞ்சு இல்லை. அந்த வகையில இது சிறப்பான தனித்துவமான விழா. திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் எல்லா மாணவர்களும் பள்ளிக்கல்வி முடிச்சு உயர்கல்வியில சேரணும். அதுக்கு முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களில் சேரக்கூடிய இந்த மாணவர்கள் மோட்டிவேஷனா இருக்கணும்னு தான் இந்த விழாவை நடத்துறோம். பசங்க படிச்சு பெரிய ஆளா ஆகிறத பார்த்து மகிழ்ச்சி அடைகிறது ஒரு தாயின் உணர்வு. இந்த விழாவும் திராவிட மாடல் அரசோட தாய்மை உணர்வு தான். இந்த ஆண்டு +2 பாஸ் பண்ண அரசு பள்ளி மாணவர்கள்ல உயர்கல்வியில சேர்ந்தவங்களோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 75 விழுக்காடு. இந்த நம்பர் அடுத்த ஆண்டு இன்னும் அதிகமா பீட் பண்ணக்கூடிய அளவுக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். நம்முடைய இலக்கு 100% உயர்கல்வி சேர்ந்தாங்கன்னு என்பதுதான். அந்த இலக்கை எட்ட உங்களை போன்ற மாணவர்கள் தான் உதவணும். உங்க நண்பர்களுடைய நண்பர்கள்னு யாராவது காலேஜில் சேரலன்னா எந்த சூழ்நிலையிலும் அவங்க படிப்பு கைவிடப்படக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள நீங்க படிப்பை தொடர வைக்கணும். இங்க வந்திருக்கக்கூடிய நீங்க எல்லாரும் பெரிய உயரத்திற்கு போக போறீங்க. அந்த உயரத்தினுடைய முதல் அடி காலேஜ் லைஃப். அதுலயும் நாட்டிலேயே முதன்மையான கல்வி நிறுவனங்கள்ல நுழையும் போது உங்களுக்கு புது கதவுகள் திறக்கும், புது சூழல் அமையும், புது அனுபவங்கள் கிடைக்கும். இது உங்களுடைய கேரியருக்கு ரொம்ப உதவியா இருக்கும். 2022 இருந்து கடந்த 3 ஆண்டுகள்ல நம்ம அரசு பள்ளி மாணவர்கள் எத்தனை பேருக்கு முதன்மை உயர்கல்வி நிறுவனங்கள் இடம் கிடைச்சிருக்கு தெரியுமா? 9,777 பேருக்கு இடம் கிடைச்சிருக்கு. இந்த ஆண்டு மட்டும் எவ்வளவு தெரியுமா? 901. இன்னும் பல உயர்கல்வி நிறுவனங்கள்ல அட்மிஷன் முடியல. அதனால இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாகும்னு நான் நம்புறேன். இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, கடந்த 3 ஆண்டுகளா ஐஐடிக்குள்ள சிங்கிள் டிஜிட் நுழைஞ்சுக்கிட்டு இருந்த நம்ம பசங்க இந்த ஆண்டு 27 பேர் நுழைய போறாங்க. அதாவது டபுள் டிஜிட். குறிப்பிட்ட சில டிபார்ட்மெண்ட்டும் இல்லாம 93 முதன்மை உயர்கல்வி நிறுவனங்கள்ல 50 டிபார்ட்மெண்ட்ஸ்ல 901 அரசு பள்ளி மாணவர்கள் சேர்றாங்க. இதுல 150 பேர் மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகள். இதனால்தான் தம்பி அன்பில் மகேஷ் அடிக்கடி சொல்றாரு, அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம். இந்த பெருமையை எங்களுக்கு தேடி தந்து நெஞ்சு நிமித்து பேச வச்சிருக்கக்கூடிய எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நாட்டின் முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களுக்கு
போற மாணவர்களாக உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறது. அச்சப்படாதீங்க, தயங்காதீங்க. காடு எதுவா இருந்தாலும் சிங்கம்தான் அங்க சிங்கிள், சிங்கம்தான் அங்க ராஜா. அது மாதிரி எளிய பின்னணியில இருந்து பெரிய உயரத்துக்கு முயற்சியால் வந்திருக்கக்கூடிய நீங்க தான் அங்க ரியல் ஹீரோ. உங்க கெத்த காமிச்சு ஜெயிச்சு வாங்க. உங்களை தூக்கி வச்சு கொண்டாட நாங்களும் இந்த உலகமும் தயாரா இருக்கோம். இந்த பெருமைமிகு விழாவில் தமிழ்நாட்டோட மாநில பள்ளி கல்விக் கொள்கை 2025 வெளியிட்டது பெரும் மகிழ்ச்சி. தமிழ்நாட்டுக்குன்னு எல்லாத்தையும் ஒரு யூனிக் கேரக்டர் இருக்கு, முற்போக்கான சிந்தனை இருக்கு. அதை அடிப்படையாக வச்சு எதிர்காலத்துக்கு தேவையான தொலைநோக்கு பார்வையோடவும் இந்த கல்விக் கொள்கையை உருவாக்கி இருக்கிறோம். இதுல சில ஹைலைட்டா சில பாயிண்ட்களை சொல்ல விரும்புறேன். இந்த கல்விக் கொள்கை மூலமா படிச்சு மனப்பாடம் செய்யறதை விட சிந்திச்சு கேள்வி கேட்கிற மாணவர்களை உருவாக்க நினைக்கிறோம். எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான ஆற்றலை வழங்க போறோம். தொழில்நுட்ப மனம் படைச்சவங்களா மாணவர்களை உருவாக்க நினைக்கிறோம். படிக்கிறவங்களாக மட்டுமல்ல, படைப்பாற்றல் கொண்டவங்களாக மாணவர்களை உருவாக்க நினைக்கிறோம். கல்வியோட உடற்பயிற்சியும் இணைக்கப்படும். தாய்மொழி தமிழ் நம்மோட அடையாளமா பெருமிதமா இருக்கும். முக்கியமா தமிழும் ஆங்கிலமும் என்கிற இருமொழி கொள்கைதான் நம்முடைய உறுதியான கொள்கையாக இருக்கும். மீண்டும் சொல்றேன், இருமொழி கொள்கைதான் நம்முடைய உறுதியான கொள்கை. ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் புதிய மாதிரி வெற்றி பள்ளிகள் அமைக்கப்படும். உண்டு உறவிட பள்ளிகள் உருவாக்கப்படும். கல்வி தொலைக்காட்சியும் மணற்கேணி செயலியும் ஒவ்வொரு வீடும் ஒரு வகுப்பறை என்ற நிலையை உருவாக்கும். மதிப்பெண்களாக இல்லாம மதிப்பீடுகளை நோக்கிய பயணமா தேர்வு முறை அமையும். பசுமை பள்ளிகள், ஸ்மார்ட் வகுப்பறைகள் உருவாக்கப்படும். நான் முதல்வன் திட்டம் வேலைக்கு வழிகாட்டுறதாக மட்டும் இல்லாம வாழ்க்கைக்கு வழிகாட்டுறதாக அமையும். இப்படி கல்வித்துறையில மாபெரும் மாற்றத்தை கொண்டு வர இருக்கிறோம். ஒரு வரியில சொல்லணும்னா, அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் உயர்தர கல்வி. இதுதான் நம்ம திராவிட மாடல் அரசுடைய கல்விக் கொள்கை. பள்ளிகள் எல்லோருக்குமானது. அங்க யாருக்கும் தடை இல்லை, தடுக்கப்படவும் விடமாட்டோம். யாரும் புறக்கணிக்கப்படக்கூடாது. கல்வி பாகுபாட்டை நீக்குவோம். நீங்க விரும்புகிற கல்வியை பெறுவதற்கான வாசலை நம்ம கல்விக் கொள்கை திறந்து வைக்கும். சமத்துவ கல்வியை உருவாக்குவோம். அறிவு கல்வியை அறிமுகம் செய்வோம். முக்கியமா அது பகுத்தறி கல்வியாக இருக்கும். அறிவியலுக்கு புறமான பிற்போக்கு சிந்தனைகள் பள்ளிகளில் நுழைய அனுமதிக்க மாட்டோம். நம்ம மாணவர்கள் உலகளவு போட்டி போட்டு வெற்றி பெற இந்த மாநில கல்விக்குள்ள துணையாக இருக்கும். மொத்தத்தில் கல்வியில முன்னணி மாநிலமாக இருக்கிற தமிழ்நாட்டை மேலும் முன்னேற்றுவோம். கல்வி மூலமா எதிர்காலத்தில் நீங்க எல்லோரும் பெரிய பெரிய அதிகாரிகளாக, அரசியல் தலைவர்களாக, அறிவியாளர்களாக, மருத்துவர்களாக, சட்ட அறிஞர்களாக, பொறியாளர்களாக, கலைஞர்களாக உருவாகி உங்க வீட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்க்கணும். இது போன்ற இன்னொரு மேடையில உங்களை எடுத்துக்காட்டா சொல்லி மற்றவங்களை ஊக்கப்படுத்துகிற அளவுக்கு நீங்களும் உயரணும் வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.